அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வா. என் நிறுவனத்தின் பேர் iDreams Academy and Versatile Innovation. இந்த ரெண்டு கம்பெனியும் நான் ஒரு 15 to 16 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். We are into innovative product solutions. Talking tree, mat, 3D products, interactive table, இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் இன்னோவேட்டிவாக வேணும்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் கூப்பிடலாம். இது என்னோட நிறுவனத்தை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது என்னோட அமைப்பு. நாங்கள் சிட்டாசிஸ் என்ற அமைப்பில் ஒரு 8 இயர்ஸாக நாங்கள் பயணிக்கிறோம். அந்த சிட்டாசிஸில் 14 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாப்டர் முத்தமிழ். இந்த முத்தமிழ் சாப்டரோட தலைவராக நான் ஒரு 3 வருஷமாக பயணிக்கிறேன். இந்த அமைப்பு ஏன் எதற்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழராக நம்ம எல்லாரும் இருக்கிறோம், தமிழரா நம்ம வாழ்றோம். பட் தமிழரா வணிகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கன்சியூமரா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்கிறாங்க. பட் அதுல நம்ம தமிழரான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம கன்சியூமரா மாறினதால நம்ம வணிகத்தை கத்து கொடுத்த இடத்துல இருந்து நம்ம இப்போ கன்சியூமரா மாறிட்டோம். ஸோ இந்த தளத்தை மாற்றணும், ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றிணைத்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல இந்த ஃபோரமை ஜெகத் காஸ்பர் ஐயா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல முத்தமிழ் என்ற சாப்டர்ல நாங்க பயணிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த சாப்டர்ல நாங்க பயணிக்கிறோம். இந்த ஒரு ஒன்று கூடல் எவ்வளோ பிசினஸ் பிளாட்ஃபார்ம் இருந்தோம், இந்த பிளாட்ஃபார்ம் உண்மையிலேயே ஒரு பாண்டிங், ட்ரூ ரிலேஷன்ஷிப், ஒரு ட்ரூ லவ். நம்ம எவ்வளவுதான் வெளியில தமிழர்னு சொல்ல முடியலையோ, பட் இந்த அமைப்புக்கு வரும்போது தனி ஒரு எனர்ஜி, தனியான ஒரு பாண்டிங் நம்மளுக்கு அதுவா வருது. நம்ம பயணிக்கும் போது வணிகத்துல நம்ம வளரணும்ன்ற நோக்கத்தோட நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பராகவே இந்த குழுவில் நம்ம பயணிக்கிறோம். இந்த முத்தமிழ்ன்ற சாப்டர் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 30 மெம்பர்ஸ் கிட்ட இப்போ நாங்கள் இருக்கிறோம். ஸோ வணிகம் கொடுக்குறோம், பெருகிறோம், அது எங்களுக்குள்ளேயும் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த முத்தமிழில் மட்டும் ஒரு 9 to 10 கோடி வணிகம் நடந்திருக்கு. ஸோ இந்த 9 to 10 கோடி ஒரு வணிகம் நடந்தது மட்டும் இல்லாமல் 9 to 10 கோடி வணிகம் ஒரு தமிழருக்குள்ள நடந்திருக்கு. அது நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா நம்ம வளரணும், தமிழரா நம்ம ஒன்று கூடணும், தமிழரா வணிகத்துல வளரணும். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பயணத்தை நாங்க தொடர்றோம். கண்டிப்பா இந்த பயணத்துல நாங்க நல்லபடி போயிட்டு இருக்கோம். சோ இதுவரைக்கும் வந்த படிகளுக்கு அடுத்த படியா இப்போ நாங்க தமிழர் 4.0 என்ற ஒரு கான்க்ளேவை ஜூலை 24, 25 நடத்துறோம். சோ இதுல தமிழரா இணையணும், வணிகத்துல வளரணும். இதுதான் எங்களோட நோக்கம். உலகத்துல இருக்கிற எல்லா தமிழரும் இந்த கான்க்ளேவ்க்கு வரணும். வெற்றி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது பழைய சொற்கள். எங்களுக்கு என்ன ஊக்குவிக்குன்னா, சிட்டாசிஸ் என்று சொல்லடா, வணிகத்தில் வெல்லடா, இதுதான் எங்களோட தாரக மந்திரமா இருக்கு. சோ நாங்க ஜெயிக்க போறோம், நீங்களும் ஜெயிக்க வாங்க. நன்றி.